வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்ஸாம் மாநிலத்திற்கு வெள்ள நிவாரண உதவிகள் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. நேபாளத்தில் சிக்கியுள்ள 10 தமிழர்களை மீட்க நடவடிக்கை, முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு. சென்னையிலும் திருச்சியிலும் மக்கள் மருந்தகம் தொடங்கப்படும், டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. தடுப்பணையில் விழுந்த விவசாயி உடல் மீட்பு, 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவிப்பு. சிவகாசி அருகே பட்டாசு கிடங்கில் வெடி விபத்து, 1 கோடி ரூபாய் அளவுக்கு நாசம். அஸ்ஸாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். அஸ்ஸாம் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 20க்கும் அதிகமானோர் பலியாகினர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 21 மாவட்டங்களைச் சேர்ந்த 17 லட்சம் பேர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். நாகான், மோரிகான், காசிரங்கா ஆகிய பகுதிகளை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாம்களுக்கு சென்று அவர்களை சந்தித்து ராஜ்நாத் சிங் ஆறுதல் தெரிவித்தார். முன்னதாக அஸ்ஸாம் முதல்வர் சர்பானந்தா சோனோவாலிடம் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக கேட்டறிந்தார். हम लोगों ने एरियल सर्वे जिसे बोलते हैं, काफी गांव वह है काजीरंगा अभयारण्य, नगांव व मोरी गांव। जैसा मुख्यमंत्री जी ने बताया कि स्टेट डिजास्टर रिस्पांस फंड में लगभग 600 करोड़ रुपए की धनराशि सरकार के पास है। मैंने कहा कि जनता की सेवा में हाथ खोलकर पैसा खर्च करिए. நேபாளத்தில் சிக்கியுள்ள 10 தமிழர்களை மீட்க இந்திய தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்க முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தை சேர்ந்த 10 பேர் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றனர். அங்கு நேரிட்ட நிலச்சரிவில் சிக்கிய அவர்கள் முக்திநாத் கோவிலுக்கு சென்ற பொழுது அங்கிருந்து வெளியேற முடியாமல் தவித்தனர். இதனையடுத்து இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் சென்னையிலும் திருச்சியிலும் SRM மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் விரைவில் மக்கள் மருந்தகம் தொடங்கப்படும் என SRM பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் அறிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் சோனிப்பட்டில் உள்ள தில்லி SRM பல்கலைக்கழக வளாகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து கிடைக்கச் செய்யும் மத்திய அரசின் ஜன் ஔஷதி திட்டத்தின் கீழ் மருந்தக அங்காடி தொடங்க விழா நடைபெற்றது. SRM பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் மத்திய அரசின் மருந்துகள் துறை இணைச் செயலர் சுதர்ஷன் பந்த் பங்கேற்று அங்காடியை திறந்து வைத்தார். மலிவு விலையில் அத்தியாவசிய மருந்து பொருட்களை விற்கும் திட்டம் வரும் ஜூலை மாதம் முதல் அமல்படுத்தப்படும் என்று ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்த திட்டத்தின்படி அத்தியாவசிய மருந்துகளாக 504 வகை மருந்துகள் கண்டறியப்பட்டு அவற்றின் முதல் கட்டமாக 100 மருந்துகள் குறைந்த விலையில் விற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் மலிவு விலை மருந்து அங்காடிகள் விரைவில் சென்னை காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழக வளாகத்திலும் திருச்சி SRM மருத்துவக் கல்லூரி வளாகத்திலும் தொடங்கப்படும் என்று குறிப்பிட்டார். மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய விருப்பப்படி இன்றைக்கு எல்லா நகரங்களிலும் அதே போல் கிராமங்களிலும் ஜெனரிக் மெடிசன் மக்களுக்கு வியாதியஸ்தர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது ஒரு புகழ்பெற்ற அல்லது பிராண்டு உள்ள மருந்துகளுக்குள்ள எத்தனை சக்தி இருக்கிறதோ குணமடைய செய்ய வாய்ப்பு இருக்கிறதோ அதே அளவில் இதிலும் இருக்கிறது. ஆனால் இதற்கு பிராண்ட் இல்லை, அவ்வளோதான். ஆனால் பயனாளிகளுக்கு இது 4 பகுதி தான் செலவாகும். இதில் யாரெல்லாம் இந்த ஜெனரிக் மருந்தை விற்பதற்கு வேலை இல்லாத அல்லது படித்த இளைஞர்கள் இருப்பார்களேனால் அவர்களுக்கு 5 லட்சம் வரை அவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதை பயன்படுத்தி கொண்டு பெரிய அளவில் வேலையில்லா திண்டாட்டத்தை படித்தவர்கள் போக்கிக் கொள்ள முடியும் என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த வளாகத்தில் அந்த ஜெனரிக் மருந்துக்காக கடையை திறந்திருக்கோம், மருந்தகத்தை திறந்திருக்கோம். இதை நாங்கள் சென்னையில் உள்ள காட்டாங்குளத்தில் உள்ள மருத்துவமனைகளிலும் திருச்சியில் உள்ள மருத்துவமனைகளிலும் கல்லூரியில் மருத்துவமனைகளிலும்
இதை நாங்கள் செய்ய இருக்கிறோம். நிச்சயமாக அதன் மூலமாக அங்கே இருக்கிற பயனாளிகளுக்கு மிக குறைந்த செலவில் மருந்துகளை வாங்க ஏற்பாடுகளை செய்வோம். அது ரெண்டும் விரைவிலேயே ஏறத்தாழ ஒரு மாதத்துக்குள்ளே அதை அங்கே திறப்பதற்கு நாங்கள் முடிவு செய்வோம். நடக்கும் அது. மேலும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தில்லி வளாகத்தின் 4ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடக்க விழாவிலும் புதிய மாணவர்களையும் வாழ்த்தையும் பாராட்டியும் டாக்டர் பாரிவேந்தர் பேசினார். பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவ மாணவியருக்கு தேவையான உயர் கட்டமைப்பு வசதிகள் யாவும் செய்து தரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், எதிர்காலத்தில் தமிழகத்தைப் போலவே வட மாநிலங்களிலும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் சிறப்பிடம் பெறும் என்று குறிப்பிட்டார். இந்த பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட பொழுது இதனுடைய கட்டமைப்பு மிக சிறிய அளவில் இருந்தது. இடைப்பட்ட இந்த 3 ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ 300 கோடி ரூபாய் முதலீட்டில் மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறோம். இந்த பகுதியில் இந்த குறுகிய காலத்தில் எஸ்ஆர்எம் ஹரியானா பல்கலைக்கழகம் வளர்ந்த அளவுக்கு வேறு எந்த பல்கலைக்கழகமும் வளரவில்லை. சென்னையில் இருக்கிற அந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்கு ஓரளவுக்கு இணையாக இன்னும் ஒரு 5 ஆண்டு காலத்தில் அல்லது 10 ஆண்டு காலத்தில் வளர்ந்து எஸ்ஆர்எம்னுடைய அந்த பெயரையும் புகழையும் இந்த வட மாநிலங்களிலும் ஏற்படுத்தும் என்று நான் மிக நம்பிக்கையாக இருக்கிறேன். பாலாற்றின் தடுப்பணையில் விழுந்த விவசாயி சீனிவாசனின் உடல் நீண்ட தேடுதல் நடவடிக்கைக்கு பிறகு மீட்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லையில் புள்ளூர் கனகநாட்சியம்மன் கோவில் உள்ளது. அதன் அருகே பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு ஏற்கனவே கட்டியிருந்த தடுப்பணையின் உயரத்தை 12 அடியாக அதிகரித்துள்ளது. ஆந்திர அரசின் இந்த நடவடிக்கைக்கு தமிழக அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தன. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் தடுப்பணை நிரம்பியதை கொண்டாடும் வகையில் ஆந்திர மக்கள் நேற்று மாலை அங்கு வழிபாடு நடத்தினர். இதனை கண்ட பள்ளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சீனிவாசன் திடீரென தடுப்பணையில் குதித்ததாக கூறப்படுகிறது. அவரை தேடும் பணியில் ஆந்திர மாநில காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் ஈடுபட்டனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் அவரது உடல் மீட்கப்பட்டது. குப்பம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட பின்னர் சீனிவாசனின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கோயிலான தண்ணி அதிகமாக வருதுன்னு போயிருக்காரு. அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா சாமிக்கு கும்பிட்டு அப்படியே கீழே டேமில் விழுந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. 4 பேர் போய் பார்த்துங்க, அண்ணனெல்லாம் போய் பார்த்துங்க, கிடைக்கவே இல்லை. திருப்பும் காலையில் போய் பார்த்துங்க, ஒரு 12 மணிக்கு கிடச்சிச்சு. முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாணியம்பாடி வட்டம் கீழ்பள்ளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் பெரும்பள்ளம் தடுப்பணையில் தவறி விழுந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ளார். உயிரிழந்த சீனிவாசனின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் முதல்வர் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள பட்டாசு இருப்பு வைக்கும் கிடங்கில் திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தால் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. சிவகாசி அருகே உள்ள தெற்கு ஆணைக்குட்டம் பகுதியில் தங்கராஜ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு இருப்பு வைக்கும் கிடங்கில் இன்று மதியம் வெடி விபத்து நேரிட்டது. சிவகாசி மற்றும் சாத்தூரைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். 2 லட்சம் கிலோ பட்டாசுகள் இருப்பு வைக்கப்பட்டிருந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்டதால் சேத மதிப்பு 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் என தெரிகிறது. தீ விபத்து தொடர்பாக வெம்பக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சட்டப்பேரவை திமுக உறுப்பினர்கள் பற்றி பேரவைத் தலைவர் கூறிய குற்றச்சாட்டுகளில் எள்முனையளவும் உண்மையில்லை என்று கட்சியின் பொருளாளர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஓ.எஸ். மணியன் உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, தென்னரசு ஆகியோரின் பிரச்சினைக்குரிய பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க பேரவைத் தலைவரிடம் கேட்டதாக தெரிவித்துள்ள ஸ்டாலின், ஆளும் கட்சி உறுப்பினர்களிடம் அளவுக்கு மீறிய அனுசரணையும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் வெறுப்பையும் வேகத்தையும் காட்டும் போக்கு கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். திமுக உறுப்பினர்கள் பேரவைத் தலைவர் பற்றி தவறாக பேசியதாக பேரவைத் தலைவர் தனபால்
திமுக உறுப்பினர்கள் பேரவையில் இல்லாத போது குற்றம் சாட்டி பேசியிருப்பதில் எள்முனையளவும் உண்மையில்லை என கூறியுள்ள மு.க.ஸ்டாலின் பேரவைத் தலைவரின் இந்த போக்கு அவர் அமர்ந்திருக்கும் ஆசனத்திற்கு அழகல்ல என்றும் பேரவைத் தலைவர் பொய் உரையை பகிர்ந்திருக்கிறார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கவில்லை முதல்வர் நாராயணசாமி விளக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ராஜீவ்காந்தி கொலையாளிகளை விடுவிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கவில்லை என்று புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தாம் விமர்சித்ததாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்றும், இது தொடர்பாக தமிழக அரசையும் தமிழக முதலமைச்சரையும் விமர்சிக்கவில்லை என்றும் கூறினார். மேலும் தமது கருத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திருத்தி கூறியது கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கோரியதோ அதை நான் விளக்கி சொன்னேனே தவிர உச்சநீதிமன்ற தீர்ப்பை நான் விமர்சிக்கவில்லை. ஆனால் பத்திரிகைகளில் இதை திரித்து நான் தமிழக முதலமைச்சரை விமர்சனம் செய்ததாகவும் உச்சநீதிமன்றத்தை விமர்சனம் செய்ததாகவும் மக்களை திசை திருப்பும் வகையில் பேட்டி கொடுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கும் புதிய கல்விக் கொள்கை பற்றி தமிழக அரசு எந்த கருத்தும் தெரிவிக்காதது கண்டனத்திற்கு உரியது என்று திமுக எம்பியான கனிமொழி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் சமத்துவ கல்விக்கான கூட்டமைப்பின் சார்பில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பாளையங்கோட்டை கத்தோலிக்க கிறிஸ்தவ மறை மாவட்டம், திருநெல்வேலி திருமண்டலம், ரட்சணிய சேனை மற்றும் கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என 3000க்கும் அதிகமானவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். பாளையங்கோட்டை மறை மாவட்ட பேராயர் ஜூடு பால்ராஜ் உண்ணாவிரத போராட்டத்தை தொடக்கி வைத்தார். போராட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி, அதிமுக எம்பி விஜிரா சத்யானந்த் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்பொழுது செய்தியாளர்களுடன் பேசிய கனிமொழி, புதிய கல்விக் கொள்கை மக்களுக்கும் மாணவ சமுதாயத்துக்கும் பயன் தரும் வகையில் அமையுமா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக தெரிவித்தார். பிள்ளைகளை ஆரம்பத்திலேயே பிள்ளை பிராயத்திலேயே யார் கல்லூரிக்கு போகக்கூடியவர்கள், யார் மற்ற தொழிற்கல்வியை கற்கக்கூடியவர்கள் என்று பிரிப்பதை நாம் எதிர்க்கிறோம். நாங்கள் நிச்சயமாக அது சமூக நீதிக்கு எதிராக ஒன்றாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கான ஒரு வழிமுறையாகவும் இதை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்களோ என்ற அச்சம் இருக்கு. மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கை வகுப்புவாத சக்திகளின் கருத்துக்களை திணிப்பதாக உள்ளதென விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்று வந்த தொல் திருமாவளவன் முதல்வர் நாராயணசாமியை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தாழ்த்தப்பட்டோருக்கென தனியாக நிதி ஒதுக்க வேண்டும் என தெரிவித்தார். மதசார்பின்மைக்கு எதிராக தேசிய கல்விக் கொள்கை இருப்பதால் இதனை கண்டித்து சென்னையிலும் புதுச்சேரியிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் திருமாவளவன் கூறினார். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பழிவாங்கப்படும் நிலை இந்த கல்விக் கொள்கையில் அமைந்திருக்கிறது. இப்படி பல்வேறு குறைபாடுகளையும் குளறுபடிகளையும் கொண்டிருப்பதாக இந்த கல்விக் கொள்கை அமைந்திருப்பதால் விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கடுமையாக இதனை எதிர்க்கிறது. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் முழுவதும் தொடர் போராட்டம் நடத்தவிருப்பதாக மதுரை மறை மாவட்ட பேராயர் அந்தோணி பாப்புசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், புதிய கல்விக் கொள்கைப்படி சமஸ்கிருதத்தை 3வது பாடமாக கொண்டு வருவது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்தார். கல்வியை முற்றிலுமாக மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற முதல்வர் ஜெயலலிதாவின் கோரிக்கையை வரவேற்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்த கல்விக் கொள்கையானது எல்லோருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அதை நாங்கள் கட்டாயம் வரவேற்போம். அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் இந்த அரசானது அதிகமாக இன்றைக்கு மாநிலங்களையும் சரி, அதே போன்று மக்களையும் அது சரியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளாது புறக்கணிப்பதால் தான் நாங்கள் இந்த கல்விக் கொள்கையை எதிர்க்கின்றோம். பொதுப்பணித்துறை குளம் அருகே ஆழ்குழாய் கிணறு அமைக்க தனிநபருக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி 10க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கோகலூர் பேரூராட்சிக்குட்பட்ட குளத்துக்கடை பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளம் ஒன்று உள்ளது. மழைநீர் மற்றும் தடப்பள்ளி வாய்க்கால், கீழ்பவானி பிரதான கால்வாய்கள் மூலம் குளத்தில் தேங்கப்படும் தண்ணீரால் 10க்கும் அதிகமான கிராம மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. வெங்கடசாமி என்ற விவசாயி அந்த பகுதியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனது விவசாய நிலத்திற்கு தண்ணீர் எடுத்து செல்வதற்காக குளத்தின் அருகே ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணிகளை தொடங்கியுள்ளார். இந்த பகுதியை முற்றுகையிட்ட கிராம மக்கள் கோபி அந்தியூர் சாலையில் புதுக்கரைப்புத்தூர் பகுதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர், வட்டாட்சியர் ஆகியோரிடம் ஆழ்குழாய் பதிக்க அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என கோரினர். அமைதி பேச்சுவார்த்தை மூலம் நிரந்தர தீர்வு பெற்றுத் தருவதாக உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஒருத்தர் தனி நபர் வந்துங்க தனியாக ஒரு தோட்டம் வாங்கிங்க அந்த குளத்திலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் நாங்கள் உபயோகம் பண்ணிக்கிறோம், பைப் லைன் போட்டு உபயோகம் பண்ணிக்கிறோன்னு சொன்னா அப்படிங்க. அது போன வருஷமே இந்த பிரச்சனை வந்ததுங்க. இந்த பிரச்சனை சால்வ் ஆவீங்க எல்லாம் முடிஞ்சதுங்க. மறுபடியும் இந்த ஸ்டெப் எடுத்து இந்த வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்க. நாங்கள் இதுக்கு நாங்கள் எந்த விதத்தை விட மாட்டோங்க. மீன் இறங்குதளம் அமைத்து தர கோரி நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் சாமந்தான்பேட்டை, திருமுல்லை வாசல் போன்ற இடங்களில் மீன் இறங்குதளம், மீன்பிடி துறைமுகம் போன்றவை அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார். இதற்கான பணிகளை தொடங்க வலியுறுத்தி 4 நாட்களாக மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்களிடம் வருவாய் மற்றும் காவல்துறை உயர் அலுவலர்கள் பேச்சு நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து மீனவர்கள் இன்று முதல் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் ஆடிப்புற விழாவை ஒட்டி காந்திமதி அம்மனுக்கு நடைபெற்ற வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். அருள்மிகு நெல்லையப்பர் கோவிலில் ஆடிப்புற திருவிழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் 4ஆம் நாளான இன்று ஊஞ்சல் மண்டபத்தில் காந்திமதி அம்மனுக்கு வளைகாப்பு வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வளையல்களை காணிக்கையாக செலுத்தி அம்மனை வழிபட்டனர். பின்னர் அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட வளையல்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மனசில் நினச்ச காரியம் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வளைகாப்பு வளையல் போட்டீங்கன்னா அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு. அந்த வளையலை வாங்கி நீங்கள் பக்தர்களுக்கு இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நினச்சது நடக்கும். எல்லாரும் ஒவ்வொரு ஆண்டு வருஷம் ஆட்கள் வந்து கூட வந்துட்டே இருப்பாங்க. 106 ரன் வித்தியாசத்தில் இலங்கை வெற்றி. ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி தொடரில் முன்னிலை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். போலந்து நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள போப் பிரான்சிஸ் கிராகோவ் பகுதியில் கிறிஸ்தவ சகோதரர்கள் இடையே திருப்பலி நிறைவேற்றி பிரார்த்தனையில் ஈடுபட்டார். உலக இளைஞர் திருவிழாவுக்காக போப் பிரான்சிஸ் போலந்து சென்றுள்ளார். கிராகோவ் நகரில் இறை இரக்கத்தின் மாதா சபையில் சேர்ந்த சகோதரிகளை சந்தித்து உரையாடினார். அருட்சகோதரிகள் சார்பில் போப்புவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் நடுவே திருப்பலி நிறைவேற்றிய போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்தார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி 106 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இலங்கை பல்லக்கிலேவில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கியது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 34.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 117 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனையடுத்து விளையாடிய ஆஸ்திரேலியா 203 ரன்கள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்த இலங்கை அணி 93.4 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 353 ரன்கள் எடுத்து இதனையடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலியா இலங்கையின் சுழற்பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 161 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 106 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இலங்கை 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்று முன்னிலை பெற்றுள்ளது.
ஈரோட்டில் நடைபெற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் சென்னை அணி பெற்றுள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடத்தப்படும் மாநில அளவிலான கைப்பந்து போட்டிகள் ஈரோட்டில் நடைபெற்றன. வஉசி பூங்கா விளையாட்டு திடலில் நடைபெற்ற போட்டியில் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட 16 அணிகள் பங்கேற்றன. ஆண்களுக்கான இறுதிப் போட்டியில் சென்னை அணியும் காஞ்சிபுரம் அணியும் மோதின. இதில் சென்னை அணி வெற்றி பெற்றது. பெண்களுக்கான இறுதிப் போட்டியில் திருவாரூர் அணியும் சென்னை அணியும் மோதியதில் சென்னை அணி வெற்றி பெற்றது. இதனையடுத்து முதல்வர் கோப்பைக்கான ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் சென்னை அணி பெற்றது. வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பையும் பரிசுத் தொகையும் அமைச்சர் KC கருப்பண்ணன் வழங்கினார். நாக் அவுட் மேட்சஸ்லேருந்து லீக் வரைக்கும் ஆடி ஃபைனல்ஸ் வந்து காஞ்சிபுரமோட விளையாடி வின் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 3 இயர்ஸாக நாங்கள் தான் வந்து ட்ராஃபி அடிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரியான கேஷ் அவார்ட் கொடுத்து எங்களை என்கரேஜ் பண்ணுறது எங்கள் பிளேயர்ஸ்க்கு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. இனி வர ஃபியூச்சர் பிளேயர்ஸ்க்கும் இது நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நல்ல இதுக்கு மேலே நாங்கள் ஹையர் லெவலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இது எங்களுக்கு நல்ல ஊக்கமாக இருக்கும். 16 அணிகள் கலந்து கொண்டன. இதில் வந்து நாங்கள் வந்து கடைசியாக சென்னையும் இது திருவாரூர் ஃபைனல்ஸ் விளாண்டு நாங்கள் ஃபஸ்ட்டும், திருவாரூர் அணியினர் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. கேர்ள்ஸ்லையும் அதே மாதிரி சென்னை அணியினர் ஃபஸ்ட் அடிச்சிருக்காங்க. இது கண்டினியூஸாக 4 வருஷமாக நாங்கள் தான் தொடர்ந்து வின்னர்ஸ் அடிக்கிறோம். தமிழ்நாட்டிலே தான் அதிகமாக நடக்குது இந்த டோர்னமெண்ட்டு. இது மாதிரி எங்களுக்கு டோர்னமெண்ட் நடத்துறதுனால புதிய வீரர்கள்லாம் உருவாகி வர்றதுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்குது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அஸ்ஸாம் மாநிலத்திற்கு வெள்ள நிவாரண உதவிகள் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. நேபாளத்தில் சிக்கியுள்ள 10 தமிழர்களை மீட்க நடவடிக்கை, முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு. சென்னையிலும் திருச்சியிலும் மக்கள் மருந்தகம் தொடங்கப்படும், டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. தடுப்பணையில் விழுந்த விவசாயி உடல் மீட்பு, 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவிப்பு. சிவகாசி அருகே பட்டாசு கிடங்கில் வெடி விபத்து, 1 கோடி ரூபாய் அளவுக்கு நாசம். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.